ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வீடியோவில் பட்டுப்போன பனைமரத்தில் அடைஞ்சிருக்கக்கூடிய தேனீ கூட்டத்தை பிடிச்சு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேனீ பெட்டியில் வளர்க்கிறதுக்காக கொண்டு போக போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புகைப்பானை பயன்படுத்தி நாம் புகையை உருவாக்கலாம். இந்த புகையை தேனீ கூட்டத்தின் மீது நாம் அடிக்கும் பொழுது அந்த தேனீக்கள் நம்மளை கொட்டுவதை தவிர்க்கும். அதே சமயத்தில் தேனீக்கள் அதிகமாக கோபம் அடையாது. அதனால் நாம் புகைப்பானை பயன்படுத்துவதனால நமக்கு கொஞ்சமே பாதுகாப்பு அதிகரிக்கிறது. அடுத்ததாக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேனீ பெட்டியை எடுத்து சுத்தம் பண்ணுவோம். அதே சமயத்தில் தேனீ பெட்டியில் கீழ் அறையில் 6 சட்டங்கள் இருக்கும். அந்த 6 சட்டங்கள்லையும் நாம் பனைமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய புழு அறைகளை எளிமையாக வைப்பதற்காக ரப்பர் பேண்டை பயன்படுத்துகிறோம். அந்த ரப்பர் பேண்டை நாம் முதல்லையே அந்த ஃப்ரேமில் மாட்டி வைக்கிறதுனால புழு அறைகளை எடுத்து அதில் வைக்கிறது நமக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அப்புறமா நாம் அந்த தேனீ கூட்டம் அந்த பனைமரத்தின் எந்த பகுதியில் தன்னுடைய அறைகளை கட்டியிருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யணும். அதற்கு முன்னாடி நாம் அந்த தேனீ உள்ளே போகக்கூடிய பாதைகளில் புகையை செலுத்துறதுனால தேனீ கூட்டம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கும். அப்படி பயப்படும் பொழுது தான் நாம் கைகளை வைக்கும் பொழுது தேனீக்கள் நம்மளை கொட்டாது. அப்படி நாம் புகையை பயன்படுத்தாமல் அந்த கூட்டத்தை நாம் கையாளும் பொழுது சில சமயங்களில் அது நம்மளை கொட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மழையில் நனைஞ்சதுனால பனைமரம் ரொம்பவே கெட்டு போயிருந்துச்சு. அதனால் அந்த தேனீ கூட்டம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துச்சு. இப்போ நாம் அந்த தேனீக்களை வேகமாக கையாளும் போது தேனீக்கள் கோபமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாம் ரொம்பவே மெதுவாக அந்த தேனீ கூட்டத்தை நம்ம கையாண்டுட்ருக்கோம். அதே சமயத்தில் குறைந்த அளவு தான் நாம் புகையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதிக அளவில் நாம் இப்போ புகையை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த தேனீக்களுடைய இறகுகள் எல்லாமே ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் அந்த கூட்டினுடைய உட்பகுதியில் வெப்பநிலை ரொம்ப அதிகமாகிறதுனால தேனீக்கள் எல்லாமே ரொம்ப இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் குறைந்த அளவு தான் முதல்ல புகையை செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் மட்டும்தான் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா தேனீக்கள் கொட்டும். அதாவது குறிப்பிட்ட வயதை எட்டிய பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய தேனீக்கள் மட்டும்தான் கொட்டும். எல்லா தேனீக்களும் கொட்டாது. அதனால் கொஞ்ச நேரத்தில் அந்த தேனீக்கள் கொட்டுவதை நிறுத்திடும். அப்படி கொட்டுவதை நிறுத்தும் பொழுது நாம் ரொம்பவே கவனமாக அந்த கூட்டில் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா தேனீ கூட்டத்திற்கு பக்கத்தில் நாம் ரொம்ப வேகமாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் பெருசாக அதிர்வுகளை நாம் அந்த தேனீ கூட்டத்திற்கு ஏற்படுத்தினோம் அப்படின்னாலும் அந்த தேனீக்கள் கோபமடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. புதுசாக தேனீ வளர்க்குறவங்க நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு பெரும்பாலான கேள்வி என்ன அப்படின்னா, நான் 2-3 தேனீ பெட்டிகளை காசை கொடுத்து வாங்கினேன். ஆனால் அந்த தேனீ பெட்டிகள் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாளில் ஒரு தேனீ பெட்டியில் மட்டும்தான் தேனீ இருக்குது, மீதி எல்லா பெட்டியிலையும் தேனீக்கள் ஓடிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வியாபாரிகள்கிட்ட தேனீ பெட்டியை வாங்கும் பொழுது நீங்கள் எத்தனை பெட்டி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகள் ஒரே பெட்டியை கூட உங்ககிட்ட 3 பெட்டிகளாகவோ 4 பெட்டிகளாகவோ உங்ககிட்ட பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் அந்த தேனீ பெட்டியை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ராணி தேனீ இருக்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தேனீ பெட்டியை வாங்குங்க. அப்படி நீங்கள் உறுதி செய்ய முடியாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெட்டியில் தான் ராணி தேனீ இருக்கும்.
அந்த ராணி தேனி இல்லாத மற்ற கூடுகள் கொஞ்ச நாளில் அந்துப்புழு தாக்குதல் ஏற்பட்டு அந்த தேனீக்கள் எல்லாமே ஓடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. அதனால் நீங்கள் வியாபாரிகளிடம் வாங்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இப்போ நமக்கு இந்த பனைமரத்தில் 2 புழு அறைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 2 அறைகளையும் நாம் எடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டியில் உள்ள ஃப்ரேமில் வச்சிட்டோம். இப்போ நாம் அடுத்ததாக ராணி தேனியை எப்படியாவது பிடிச்சு இந்த கூடில் விடணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஏன் அப்படின்னா, ராணி தேனி எங்கே இருக்கோ அங்கே தான் எல்லா வேலைக்கார தேனீக்களும் கூட்டமாக இருக்கும். ராணி தேனியை அடுத்து நாம் பிடிக்கிற வரைக்கும் இந்த கூட்டத்தை நாம் ரொம்பவே கவனமாக கையாளணும். நாம் ராணி தேனியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேனீக்களை களைச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ராணி தேனியை பிடிச்சி பெட்டியில் அடைச்சிட்டோம் அப்படின்னா வேலைக்கார தேனீக்கள் பறந்தால் கூட அது அந்த பெட்டிக்குள்ளே போயிடும். வெளியில் வேறு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனால் நாம் அடுத்த கட்டமாக ராணி தேனியை தேடுறோம். பெரும்பாலும் ராணி தேனியை நாம் தேடும் பொழுது எல்லா தேனீக்களும் எந்த திசையில் போய் அதிகமாக உட்காருதோ அந்த இடத்துல தான் ராணி தேனி இருக்கும். அல்லது எந்த இடத்துல தேனீக்கள் ரொம்ப கூட்டமாக குவிய ஆரம்பிக்கையோ அந்த கூட்ட குவியலில் தான் ராணி தேனி இருக்கும். அதனால் நாம் ரொம்ப கவனமாக தேனியை தேடணும். ராணி தேனி எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக காட்ட முடியலை அப்படின்னாலும் நாம் இதற்கு முன்னாடி பிடித்த பல இடங்களில் ராணி தேனியை பிடிச்சி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்கோம். அந்த வீடியோவில் போய் நீங்கள் ராணி தேனியை நல்லாவே பார்க்கலாம். இந்த தேன் கூட்டத்தில் அதிகப்படியான தேனீக்கள் இருந்தும் இந்த இடத்துல தேன் அறைகளை கட்டுவதற்கும் புழு அறைகளை கட்டுவதற்கும் போதிய இடவசதி இல்லாததுனால தேனீக்களால் இந்த கூட்டில் தேனை சேகரிக்க முடியலை. ஆனால் இப்போ நாம் தொடர்ந்து ராணி தேனியை தேடிகிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு ராணி தேனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அவ்வளோ எளிமையாக கண்டுபிடிக்க முடியலை. பெரும்பாலும் நாம் நிறைய இடத்துல தேனீக்களை பிடிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் ராணி தேனிகள் கிடைக்கும். அதனால் நாம் எப்போதும் ராணி தேனியை ரொம்பவே பொறுமையாக தேடணும். இன்னும் பல பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கூட்டில் ஒரு ராணி தேனி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கட்டாயம். ஒரு தேன் கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அந்த ஒரு ராணி தேனியை மையமாக வச்சு தான் பல ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள் வேலை செஞ்சு தேனை சேகரிக்குது. அதே சமயத்தில் ஒரு கூட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண் தேனீக்கள் இருக்கும். இந்த ஆண் தேனீக்கள் பெரும்பாலும் தேனை சேகரிக்கக்கூடிய ஒரு பணியை செய்யாது. அதனுடைய முக்கியமான ஒரே ஒரு பணி ராணியோடு இன சேர்க்கை செய்வது மட்டும்தான். அதே சமயத்தில் அதிகப்படியான ஆண் தேனீக்கள் ஒரு கூட்டில் இருந்தாலும் அந்த கூட்டில் தேன் சேகரிக்கக்கூடிய வேலையானது குறைந்து தேனினுடைய அளவு குறையும். அப்படிப்பட்ட கூட்டில் இருந்து எப்படி ஆண் தேனீக்களை நாம் அகற்றணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்மளுடைய யூடியூப் பேஜில் இருக்குது. அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நாம் படிப்படியாக ராணி தேனி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போதே அந்த ராணி தேனி எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் ராணி தேனி பறந்து நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டியிலேயே போய் அடைஞ்சிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எல்லா தேனீக்களும் வேகமாக அந்த கூட்டில் போய் உட்காருறதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் ராணி தேனி உள்ளே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கூடை திறந்து பார்க்கும் பொழுது உள்ளே தான் ராணி தேனி போயிருந்துச்சு. அதனால் எல்லா தேனீக்களுமே அந்த கூட்டில் வேகமாக போய் அடைஞ்சிருச்சு. அதனால் நமக்கு ராணி தேனியை இந்த வீடியோவில் பிடிக்காமலேயே அது அந்த கூட்டில் போய் அடைஞ்சிருச்சு. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த அறையை பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நாம் எடுத்த ஒரு அறை தான். இதை நீங்கள் ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ராணி தேனி இட்ட ஒரு நாள் முட்டைகள் இந்த அறையில் இருக்குது. எல்லா தேனீக்களும் கூடில் அடைஞ்சதுக்கப்புறமா நாம் அதை ரொம்ப டைட்டாக கட்டி அதே இடத்துல வச்சிடணும். நாம் அதை உடனடியாக நம்மளுடைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லா தேனீக்களும் அதில் அடைஞ்சதுக்கு அப்புறமா இருட்டுனதுக்கு அப்புறமா நாம் இரவு நேரத்தில் தான் இந்த பெட்டியை நம்மளுடைய இடத்துக்கு மாற்றணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதை மாதிரி நாம் பல இடங்களில் பிடித்த தேனீக்கள் வீடியோ நம்முடைய யூடியூப் பேஜில் இருக்குது. எல்லா வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுக்கப்படும். அதே சமயத்தில் நாம் இப்போ தேனீ பெட்டியை நம்முடைய இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டோம். இந்த இடத்துல அதிகமாக எறும்பு நடமாட்டம் இருக்கிறதுனால அந்த தேனீ பெட்டியினுடைய கால்களில் எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்காக எறும்பு பொடியை பயன்படுத்துகிறோம்.